ஹாய் ஃபேமிலிஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மோர் குழம்பு வைக்கலான் இருக்கேன். ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த குழம்பு முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுக்கு நான் ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் தனியாக ஷேர் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரெசிபி ஷூட் பண்ணல. ஸோ மோர் குழம்பு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிஞ்சிருச்சு. ஸோ மற்றதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணும், அது வெட்டணும், இது வெட்டணும், காய் வெட்டணும், இதுக்கு எதுவுமே இல்லை. உடச்சக்கல்லை போட்டோமா, அரைச்சோமா, அதை எடுத்து பேனில் ஊற்றி கலக்கணுமா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்றைக்கி வேலை. ஸோ நான் மொத்தமாக குழம்பு வைக்கிற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த குழம்பு. ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் ரெசிபி ஷூட் பண்ணல. ஸோ இதனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிபி ஷூட் பண்ணி போடுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு மோர் குழம்பு பிடிக்காது. ஸோ என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க சொன்னார். ஸோ அதனால தான் இன்றைக்கி மோர் குழம்பு நான் ட்ரை பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும். ஸோ இது எங்கன்னு பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட், எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் ஸ்ட்ரீட்டில் தான் அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ்ட்டு 1 வீக்காக பெங்களூரில் நல்ல மழை. ஸோ மழை பெஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஃபுல்லாக அடைச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை ஃபுல்லுமே அந்த மாதிரி குப்பை தான் இருந்தது. அதை எடுத்து அவங்க ஃபுல்லாக அப்படியே வெளியே டிஸ்போஸ் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ரோடை. ஸோ இது அவங்க அப்பயே அது ஒரு லாரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி அப்பயே அந்த இடத்த டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க அப்படி பண்ணல. எல்லாத்தையும் எடுத்து ட்ரைனேஜை க்ளீன் பண்ணி வெளியே போட்டு போயிருக்காங்க. ஸோ திருப்பி மழை வந்துச்சுன்னா திருப்பி இது எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வரும். இந்த டஸ்ட், இவ்வளோ டஸ்ட் எல்லாமே எங்கள் ரோடே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்போ க்ளீன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோண்டி போட்டு ஒரு 4-5 நாள் கழித்து தான் ஒரு டிராக்டர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதை வச்சு க்ளீன் பண்ணாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஈஸியாக நம்ம போகிற வழியில் ஒரு குப்பையோ என்னமோ நம்ம தூக்கி ஒரு ட்ரைனேஜில் இதில் போட்டு போயிடும். பட் ஆனால் அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஸோ அவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஸோ இதை அவங்க அது உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணி பாவம் அவங்கள பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அவங்க இதை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அதை போய் சாப்பிடும் போது அவங்க பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அவங்க க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அதை சாப்பிடும் போதும் அவங்களுக்கு எங்களால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. அந்த ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்குது. பட் ஆனால் அவங்க அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே போய் சாப்பிட்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏரியாவை நம்மளே க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரோடே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்குது. ஸோ இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஷியேட்ஸ் தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரோட்டில் போகும்போது இந்த குப்பை, பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் நம்ம ட்ரைனேஜில் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ நம்மள மாதிரி தான் அவங்களும். ஸோ அவங்க ஆமாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிளாத் பேக்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது பாருங்கள் கிட்டத்தட்ட அவங்க 10 நாளாக இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் ஒர்க். ஸோ அந்த மழை பெஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரைனேஜ் அடித்து ஃபுல்லாக தண்ணி. ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணிலாம் வந்துச்சு. ஸோ நாங்கள் மேலே இருக்கனால எந்த இதுவுமே இல்லை. பட் ஆனால் கீழே இருக்கவங்க வீட்டுக்கெலாம் லைட்டாக தண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரைனேஜ் அடைஞ்சு இது பண்ணனால தான் இவ்வளோ தண்ணி இவ்வளோ இது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்யூச்சர் டிசைர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் இஸ் கோல்டு அப்படின்னு கோல்டான டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபேமிலிஸ்க்காக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.